அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடையும் அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் புண்ணியமிக்க ரமலானுடைய இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டியிருக்கிற உன்னத நோக்கத்தில் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாஹ் தன்னை என்கிற பிரார்த்தனையோடு உரையாடுகிறவர்களே, நேற்றைய தினம் இஸ்லாமிய சமூகத்தில் வணிகத்து போன கூட்டங்கள் பலரும் இருக்கிறது. அந்த கூட்டங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில் நமக்கு எச்சரித்தார்கள். வழிகேடுகள் தோன்றுகிற போது அந்த வழிகேட்டில் நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்பதை மிக அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். அதன் பின்னரும் ஒருவர் நேர்வழியை விட்டு தடம் புரண்டு வணிகத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஹாலிக்குன் என்று சொன்னார்கள். அவன் அழிந்து போகக்கூடியவன், அழிவை தேடிக்கொள்ளக்கூடியவன். அப்படி உள்ளவர்கள் தான் நேரான மார்க்கம் அவருக்கு வந்ததற்கு பிறகு, சத்தியம் அவருக்கு கிடைத்ததற்கு பிறகு இந்த நேர்வழியிலிருந்து தடம் புரண்டு செல்வார், வழிகேட்டை நோக்கி செல்வார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில் எடுத்துரைத்தார். அதே போன்று மனிதனை படைத்து அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு அனுப்புகிற போது அல்லாஹ்விடம் ஷைத்தான் செய்த ஒரு உடன்படிக்கை, இவர்களை வழிகெடுப்பேன். வந்த வழிகேட்டை அவன் பல்வேறு ரூபத்தில் செய்ய இருக்கிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரித்திருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தையும் நாம் புரிந்து கொள்ள பின்பற்ற தவறினார் அது நம்மை மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளும் என்பதுதான் யதார்த்தம். அப்படியாக இந்த சமுதாயத்தில் வழிகேட்டு சென்றவர்கள் அவர்கள் அதற்கென்று பல நியாயங்களை வைத்திருக்கிறார். யாருமே வழிகேட்டுக்கு போகும்போது கண்மூடித்தனமாக வழிகட்டு போகவில்லை, மாறாக அவர்கள் அதற்கென்று சில நியாயங்களை, வாதங்களை வைத்துவிட்டுத்தான் வழிகட்ட பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக இந்த சமுதாயத்தில் வழிகட்ட முதல் கூட்டம் யார்? அந்த முதல் கூட்டம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா யார் அந்த கூட்டம் என்று? அந்த கூட்டம் தான் ஹவாரிஜ். ஹவாரிஜ் என்கிற கூட்டம் இந்த சமுதாயத்தில் வழிகட்ட முதல் கூட்டம். ஹவாரிஜ் என்று அவர்களுக்கு ஏன் பேர் வந்தது என்று சொன்னால், அவர்கள் இந்த சமூகத்தில் ஒற்றுமைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள். இந்த சமுதாயத்தின் முதல் தலைமுறை, முதல் தலைவர்கள் ஆதி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றார்கள். இவர்களுடைய விதத்து தான் முதலாவது தோன்றிய விதத். இந்த உம்மத்திலே தோன்றிய முதல் விதத் யாருடையது? ஹவாரிஜ் கூட்டம். ஹவாரிஜ் என்று சொன்னால் ஹரஜ அப்படின்றதா இந்த வார்த்தையுடைய அசல் சொல். ஹரஜ் என்றால் வெளியேறினான் என்ற அர்த்தம். ஹரஜ என்று சொன்னால் வெளியேறுதல், கிளர்ச்சி செய்தல். என்கிற வார்த்தை அதுல இருந்து வரும், கிளர்ச்சி செய்தல். அப்போ இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள், இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள், இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறி செல்லக்கூடியவர். இதுதான் இந்த வார்த்தைக்கான பொருள். இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் யாருடைய ஆட்சி குறிக்கிறது? சஹாபாக்கள். சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில்தான் இந்த கூட்டம் உருவானோம். ஹவாரிஜ் என்கிற கூட்டம் எங்கே உருவானது? சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிற போது. இவர்கள் அதற்கு என்ன வாதங்களை வைத்தாங்கன்னு சொன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் புரிந்து கொள்வோம், நாங்கள் புரிந்து கொள்வோம், அதற்கு எங்களுக்கு யாருமே தேவையில்லை, சஹாபாக்களுடைய தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் சொன்ன ஒரு கோட்பாடுதான் ஹும் ரிஜால் நஹ்னு ரிஜால், அதற்கும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். நீங்க இத பேசி இந்த உரை கேட்கிற போதே உங்களுக்கு நினைச்சலாம், இத சமகாலத்தில் பேசக்கூடிய சில கூட்டங்களை
அடையாளம் காணலாம். அது அந்த கூட்டத்தை நம்ம மீன் பண்ணி நம்ம சொல்லல. யதார்த்தத்துல ஹவாரிஜிகளை பத்தி பேசுறோம். ஆனா அது என்ன செய்யும்? அந்த சித்தாந்தத்தை உடைய எல்லாரையும் அது பாதிக்கும், அது தாக்கும். அதான் யதார்த்தம். அந்த அடிப்படையில் ஹவாரிஜின் சொன்ன வாதம் என்ன? சஹாபாக்கள் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். அவர்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் விளங்கும் என்று சொன்னால் அது எதற்கு விளங்கும்? இங்க இருக்கக்கூடிய சில ஹவாரிஜிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சஹாபாக்களுக்கு வகி வருதா, அவங்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் விளங்குமா, ஹதீஸ் விளங்குமா, அவங்களுடைய விளக்கம் எதற்கு தேவை என்றெல்லாம் என்ன செய்வாங்க அவங்க. இவங்க வியாக்கியானம் பேசுவோம். அதே போன்று அதை விட நாம் நல்லா புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை விட? சஹாபாக்களை விட எங்களுக்கு நல்லா விளங்கும். ஏன்னா சஹாபாக்களை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. அதற்கான சில எடுத்துக்காட்டுகளும் இருக்கு. உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி நோன்பை பற்றி சொல்கிற போது, குலு வஷ்ரபூ ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அப்யத் மினல் கைத்தில் அஸ்வத். வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை, கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாக தெரியும் வரை நீங்கள் செய்ய உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு நல்லா சொன்னான். இந்த கருப்பு நூல் வெள்ளை நூல் என்பதை ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, உண்மையாக நூலை 2 நூலை வச்சுக்கிட்டு கல்யாணி பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிற கருப்பு நூல் வெள்ளை நூல் என்பது எது? இரவுடைய இருளும் பகலுடைய வெளிச்சமும். இது 2க்கும் தான் அல்லாஹ் நினைச்சா இதை உவமையா சொல்லி காட்டுகிறான். அந்த உவமானத்தை புரியாமல் அவர்கள் நினைச்சிட்டாங்க இது போன்ற ஒரு செயலை செய்தார். அப்ப இதை ஆதாரமா காட்டி இதை பாருங்க, சஹாபி தப்பா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு எடுத்துக்காட்டி என்ன செய்யுது, நாங்க அவங்களோட கூடுதல் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்க வாதத்தை வைப்பாங்க. இப்படியான ஹவாரிஜிகள் நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டு, ஹவாரிஜ் என்கிற பேர்ல இல்லதான், பேர்ல ஒரு கூட்டம் இருக்கா? அது இருக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன் அப்படி ஒரு கூட்டம் இல்ல? நீங்க வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல கூட்டங்கள் இல்ல, பல கூட்டங்கள் திருடுறதுக்குன்னு ஒரு கும்பல், திருட்டு கும்பல் ஒரு கும்பல் இல்லையா? கொள்ளையர்கள் என்கிற ஒரு கும்பல். இவங்களுக்கெல்லாம் ஏதாவது காலத்துல திருடர்கள், கொள்ளையர்கள் அப்படின்னு பேர் வச்சு பார்த்திருக்கிறோமா? இல்ல, அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. வரலாற்று அந்த மாதிரி சில குரூப்புகள்லாம் இருந்திருக்கு. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க ஒரு லேபிள் வச்சிருப்பாங்க. அந்த லேபிள் ஒரு என்ன செய்யாது, அவர்களை திருடர்கள் என்றோ கொள்ளையர்கள் என்றோ கொலையாளர்கள் என்றோ சுட்டி காட்டக்கூடிய விதத்தில் இருக்கவே இருக்காது. சரிங்களா? அவங்களை போராட்ட குழு, உரிமையை மீட்கக்கூடிய குழு, உரிமையாளர் குழு அப்படி என்ன செய்வாங்க, இப்படிதான் அடையாளப்படுத்துவாங்க. அதே போன்றுதான் ஹவாரிஜ் என்கிற பேரில் எந்த காலத்திலும் கூட்டம் இல்லை. ஆனால் அந்த கொள்கையை தாங்கி இருக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை சீர்குலைத்தவர்கள் தான் ஹவாரிஜிகள். இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் தான் ஹவாரிஜிகள். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், தலம்மாஷா ஃபில் உம்மத்தி அம்ருல் ஹவாரிஜ், சமூகத்தில் ஹவாரிஜுடைய விஷயம் பரவலான போது சஹாபாக்கள் அவர்களை பற்றி பேசினார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகளை அறிவித்தார்கள். குர்ஆனின் இந்த ஹவாரிஜுடைய வழிகேட்டை பற்றியும் அவர்களுடைய விதத்தை பற்றியும் பொதுவாக அறிந்து கொண்டிருக்கிற செய்திகளை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அப்ப ஹவாரிஜுகள் என்பது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கூட்டம் என்றாலும் கூட அவர்களை பற்றி பின்னாடிதான் என்ன செய்றாங்க, அவர்களை பற்றிய வர்ணனைகள் சொல்லுகிறார். இந்த ஹவாரிஜிகள் யார் என்பதை பற்றி சொல்லும் போது நான் சொன்னதை போன்று குர்ஆன் சுன்னாவிற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையிலிருந்து விலகி சென்றவர்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், சும்மு ஹவாரிஜ லிஹுரூஜிஹிம் அலா தஆத்தில் இமாம், இமாமிற்கு கட்டுப்படுவதை விட்டு அவர்கள் வெளியேறி சென்றதன் காரணமாக இவர்களுக்கு ஹவாரிஜ் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே போன்று ஷரியாவுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து வெளியேறி சென்றார்கள் என்கிற காரணத்தினால் இவர்களுக்கு ஹவாரிஜ் என்று பெயர் சூட்டப்பட்டது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்பவர் சொன்னார்கள், அம்மல் ஹவாரிஜ் ஃபஹும் ஜம்உன் ஹாரிஜத்துன், அவர்கள் ஒரு கூட்டம், வஹும் கௌமுன் முப்ததிஊன, பிதஅத்வாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள்,
சும்மு பிதாலிக்க இந்த பேர் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. எதனால் என்று சொன்னால் தீனி தீனை விட்டு அவர்கள் வெளியேறி சென்றார்கள். முஸ்லிமீன் முஸ்லிம்களில் சிறந்தவர்களை விட்டு, சிறந்தவர்கள் என்ன வேறு சஹாபாக்கள், அந்த சிறந்த தலைமுறையினை விட்டு அவர்கள் வெளியேறி சென்றதன் காரணமாக அவர்களுக்கு ஹவார்ஜிகள் என்று பேர் சூட்டப்பட்டது. இமாம் ஷஹருஸ்தான் இவங்க யாருன்னா இஸ்லாமிய சமூகத்தின் முன்னோடிகளாக பார்க்கப்படுகின்ற அறிஞர்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தஃப்சீர் இப்னுல் கஸீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீர் கிதாப் இருக்கு இல்லையா, தஃப்சீருல் குர்ஆனில் அலீம், அந்த கிதாபை எழுதும் ஆசிரியர் அவர், குர்ஆனுடைய விரிவுரை நூல். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி யார் என்றால் ஃபத்ஹுல் பாரி, அதாவது ஸஹீஹ் புகாரி என்கிற ஹதீஸ் நூலுக்கான விரிவுரை நூல் அரபியில் இருந்து கொண்டு அந்த நூலுடைய ஆசிரியர். அதே போன்று இமாம் ஷஹருஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி, இவர் யார் என்று கேட்டா இந்த வழிகட்ட பிரிவினர்களை பற்றிய ஆய்வுகளை செய்து அதுல ஒரு பெரும் நூல் அல் மிலல் வல் நிஹல், மதங்களும் இசங்களும் என்கிற அடிப்படையில் ஒரு நூலை தொகுத்து அறிஞர். அவர் சொன்னாங்க, குல்லு மன் ஹரஜ அலல் இமாமில் ஹக்கில்லதி இத்தஃபகத் ஜமாஅத் அலைஹி யுஸம்மா ஹாரிஜியத். இஸ்லாமிய சமுதாயத்தில் முஸ்லிம்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு இமாமிற்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்களோ அவன் தான் யாரு? ஹவாரிஜ். சஹாபாக்குடைய காலத்துல எல்லா சஹாபாக்கள் யார் தபியேற்றி கொடுத்தாங்க? அபூபக்கர் அவர்கள், அதற்கடுத்தது உமர் ரலியல்லாஹு அவர்கள், அதற்கடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு, இப்படி அவங்கள்ட்ட பையத் கொடுத்தாங்க. இப்ப இந்த பையத்துக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சவங்க தான் யாரு? ஹவாரிஜ்கள். சவாஅன் கான அல் குரூஜு ஃபி அய்யாமி ஸஹாபத்தி அலா அய்மத்தி ராஷிதீன். அந்த குரூஜ், அந்த கிளர்ச்சி என்பது சஹாபாக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற குலஃபாஉர் ராஷிதீனுடைய காலத்தில் நடந்தாலும் சரி, அவ் கான பஅதும் அல தாபிஈன் பிஹ்சான், அதே போன்று தாபீன்களுடைய காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, வல் அய்மத்தி ஃபி குல்லி ஸமான், எந்த காலத்தில் இருக்கின்ற இமாம்களுக்கு எதிராக, அதாவது தலைவர்களுக்கு எதிராக இந்த கிளர்ச்சி என்பது இருந்தாலும் சரி, அவர்கள் தான் யாரு? ஹவாரிஜ். எல்லாருமே ஹவாரிஜ். இதே போன்று இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி, இவர் மாலிகி மதுஹபுடைய மிகப்பெரிய அறிஞர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய நூலாக இருந்து கொண்டிருக்கிற முவத்தா என்கிற நூலுக்கு விரிவுரை எழுதின அறிஞர், பல்வேறு நூல்களை தொகுத்திருக்கிற அறிஞர். அவர் சொன்னாங்க, இந்த ஹவாரிஜிகளை பற்றி சொல்லும்போது, ஹும் கௌமுன் இஸ்தஹல்லு பிமா தஅவ்வல மின் கிதாபில்லாஹி அஸக திமா அல் முஸ்லிமீன். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தை தவறான முறையில் வியாக்கியானம் கொடுத்து அதன் மூலம் முஸ்லிம்களின் ரத்தத்தை சிந்துவதை ஆகுமாக்கி கொண்டவர். முஸ்லிம்களை கொலை செய்யறது சரி கண்டவர்கள் யாரு? ஹவாரிஜிகள். அது மட்டுமல்ல, பாவங்கள் செய்கிறார்கள் என்கிற காரணத்தினால் முஸ்லிம்களை காஃபிராக்கினார். இது ஹவாரிஜுடைய நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய அக்கீதால நம்ம போகும்போது அதை விரிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு முஸ்லிம் ஒரு பாவம் செஞ்சுட்டானா அவன் யாரு? காஃபிர். வஹமது அலைஹிம் ஸைஃப, அவர்களுக்கு எதிராக வாளேந்தினார்கள். வஹாலஃபு ஜமாஅத்தஹும், முஸ்லிம்களின் ஜமாஅத்துக்கு புறம்பட்டார்கள். தஅவுஜபு ஸலாத் அலல் ஹாயிதி, வேடிக்கை, ஹைலுடையவர்களுக்கு தொழுக கடமை. ஹைல இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொழ வேண்டியது இல்லைன்றது இஸ்லாமிய சட்டம். ஆனா ஹவாரிஜுடைய சட்டம் என்ன தெரியுமா? தொழுதாகணும். அது என்ன அவங்களுக்கு மட்டும் சலுகை? இப்ப நம்ம நேற்று கேட்டோம் இல்லையா, என்னது அது என்ன உங்களுக்கு மட்டும் 4 கல்யாணம் அல்லது உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்கிறோம்ல. இது மாதிரியான இது பெண்ணியவாதம் என்று சொன்னால் இது ஆணியவாதம். என்னன்னு, அதை நான் அவங்களுக்கு மட்டும் ஹைல் காலத்துல தொழுகை இல்லைன்றது அப்போ தொழுதாகும் அப்படின்னு சொல்றதுதான் யாருடைய கொள்கை? ஹவாரிஜுடைய கொள்கை. அப்ப அவங்க ஏன்னா அதனாலதான் இதை நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சம்பவத்தில் நீங்க பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க, நாம ஹைலா இருக்கிற காலத்துல தொழுகையை விடுறோம், நோம்பு விடுறோம். ஆனா நம்ம நோம்பு கலா செய்யறோம், ஏன் தொழுகை கலா செய்யறது இல்லைன்னு கேட்பாங்க. ஸஹீஹ் புகாரில வரும் இந்த செய்தி. எல்லாரும் கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அந்த பெண்ணை பார்த்த உடனே என்ன கேட்பாங்க? ஹரூரியத்து நந்தி அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா நீ ஹரூரியா சேர்ந்தவளா அப்படின்னு கேட்பான். ஹரூரியான்றது ஒரு ஊர், சரிங்களா? ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபரா நீ, அந்த ஊருக்காரியா நீ அப்படின்னு கேட்பான். ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த ஊருக்காரங்க தான் இந்த ஹவாரிஜிகள். அவங்கள்ட்ட தான் என்ன வாதம்? பெண்ணுக்கு ஹைலானால் தொழுகை இருக்கின்ற வாதம். அப்ப அதனாலதான் என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஊருக்காரியா நீ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்படி உள்ளவங்க இதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பெண்கள்
ஹைலாகக்கூடியவர்களா இருந்தோம். அப்ப தொழுகு விடுவோம். நாங்க தொழுகு விடக்கூடியவர்களா இருந்தோம். அதே போன்று நோன்பு விடக்கூடியவர்களா இருந்தோம். சௌமி, நாங்க நோன்பு கலா செய்வதற்கு கட்டளையிடப்பட்டோம். தொழுகை கலா செய்வதற்கு எங்களுக்கு கட்டளையிட வரல. ரசூலா அப்படி எங்களுக்கு கட்டளையிடல. அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடல. அப்ப என்ன அர்த்தம்? அது இல்ல. இதான் அளவுகோல். இப்ப நீயா என்ன செய்யக்கூடாது, அது என்ன, அது ஒரு சட்டம், இது ஒரு சட்டம் அப்படின்னா லாஜிக் பேசக்கூடாதுன்றத செய்யறாங்க, உடைச்சு விடுறாங்க. அது மட்டும் இல்ல, யாராவது திருமணம் முடித்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய ஷரியாவில் அவர்களுக்கான தண்டனை என்ன? கல்லறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடித்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அதை கேன்சல் பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா குரான்ல என்ன இருக்கு? கசடிதான் இருக்கு. அதுதான் எல்லாருக்கும். அதுக்கு திருமணமானவங்களுக்கு அவங்களுக்கு பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்றாங்க. அந்த சட்டத்தை அவங்க உடைக்கிறாங்க. அதே போன்று சுத்தத்துக்கு, அதாவது இப்ப நம்ம என்ன செய்யறோம்? தைமம் செய்வோம். நம்ம சுத்தம் செய்வதற்காண்டி தைமத்தை பயன்படுத்துவோம், கற்களை பயன்படுத்துவோம் இல்லையா? ஒருவர் மலஜலம் கழிக்கிறார் அல்லது குளிப்பு கடமையானவராக மாறுகிறார். அந்த நிலையில் அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காண்டி மார்க்கம் அவருக்கு என்னெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கு? தைமம் செய்யலாம். சிறுநீர் கழித்து விட்டு, மலம் கழித்து விட்டு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல அதுக்கு பகரமா கற்களை பயன்படும். இதெல்லாம் சொல்ல முடியும் சொன்னா இவங்க என்ன செய்வாங்க? எதுவுமே செட் ஆகுது, தண்ணி மட்டும்தான். சரிங்களா? அதே போன்று இது போன்ற பல்வேறு விதமான வழிகேடுகளை இவர்கள் தங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறாங்க. இதான் ஹவாரிஜிகளின் உருவானார்கள், அவங்க யார் என்பதை பற்றிய சுருக்கமான விளக்கம். அடுத்ததாக, இந்த ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில் அவருடைய மிக மோசமான கொள்கை, அவங்க ஒரு பிதஅத்வாதிகள் என்பதுல எல்லா அறிஞர்களும் ஏகோபித்திருக்கிறார்கள். சொன்னாங்க, அவ்வளவு பிதஅத்தின் ஹதஸ் ஃபில் இஸ்லாமி பிதஅத்துல் ஹவாரிஜ். இஸ்லாத்தில் தோன்றிய முதல் பிதஅத் என்ன தெரியுமா? பிதஅத் என்றால் நம்ம சொன்னோம். என்ன பிதஅத்? என்ன? புதிதாக மார்க்கத்தில் உருவாக்குகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் தோன்றிய புதிய பிதஅத்தில் முதன்மையான பிதஅத் ஹவாரிஜிகள் என்கிற பிதஅத். அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜமாத்து முஸ்லிம்களை பிரித்தார்கள். அதே போன்று பிதஅத்துகளை உருவாக்கினார்கள். அதனால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி சென்றவர்கள் அவர்கள் என்று என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுவாங்க. இவர்களின் சோதனை தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சோதனை. அவர்களை குறித்து எச்சரிக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்கு, ஆதாரங்கள் கொண்டு. அபூஹுரைரா சொல்றாங்க, கிலாபுன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ரு கத்லா தஹ்த அதீமி ஸமா கைரு கத்லா மன் கத்லூஹு சொல்றாங்க. இவர்கள்லாம் நரகத்தின் நாய்கள், நரகத்தின் நாய்கள். யாரை சொல்றாங்க? ஹவாரிஜிகளை சொல்றாங்க. ஹவாரிஜிகள் சுட்டி காட்டிட்டு சொல்றாங்க, இவர்களை இந்த உலகத்துல கொலை செய்யக்கூடியதில் மிக மோசமான கொலை செய்ய வேண்டியவர்கள் இவர்கள் தான். மோசமாக கொல்லப்பட வேண்டியவர்கள் யாரு? ஹவாரிஜிகள். கொலை செய்தவர்களின் சிறந்தவர்கள் யார் என்றால் இவர்கள் கொல்லக்கூடியவர்கள் என்று செய்றாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி என்ன செய்றாங்க? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்பதை சொல்லிவிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவர்கள் இந்த உம்மத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னா என்பது மிகப்பெரிய ஃபித்னா. இதை இப்னு தய்மிய்யா சொன்னாங்க, யூத நசாராக்களுடைய குழப்பத்தை விட இந்த சமுதாயத்தில் இவர்களால் ஏற்படுகின்ற குழப்பம் மிகப்பெரியது. அதனாலதான் என்ன செய்றாங்க? இவங்களை கொலை செய்ய வேண்டியவர்கள் மோசமானவர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவர்கள் முஸ்லிம்களின் ரத்தத்தை சிந்துவதை சரி காணுகிறார்கள், அவருடைய சொத்துக்களை அபகரிப்பதை சரி காணுகிறார்கள், அவருடைய பிள்ளைகளை கொலை செய்வதையும் அதே போன்று முஸ்லிம்களை காப்பிராக்குவதையும் இவர்கள் சரி காணுகிறார்கள். இப்படிப்பட்ட இவருடைய மதமைத்தனத்தின் காரணமாக, இவருடைய விதத்தின் காரணமாகத்தான் அவர்களை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைச்சாங்க, சொல்லி காட்டுவாங்க. அதே போன்று சொன்னாங்க, விதத்துவாதிகளில் மிக மோசமான விதத்துவாதிகள் இவர்கள் தான். மத்திலேயே மிக மோசமான விதத்துவாதி யாரு? ஹவாரிஜிகள் தான் என்று சொல்லி காட்டுவாங்க. ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் இவங்கள பல குரூப் இருக்கு. ஹவாரிஜிகள்ல பல குரூப் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேரு. நாம ஹவாரிஜ் என்று என்ன செய்றோம்? பொதுவா பேர் சொல்றோம். அதே நேரத்தில் அவர்களுக்காக அவங்க சுட்டி கொண்ட பேர் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு சித்தாந்தத்தை உடையவர்கள், ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியவர்கள், அந்த அமைப்புக்குன்னு பேர் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து ஹரூரியா என்ற ஒரு பேர். அதற்கு நான் காரணத்தை சொன்னேன். கூஃபாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இது ஹரூரா என்பது. அந்த ஊர்ல இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஹரூரியாக்கள் என்று இவர்களை அடையாளப்படுத்துகிறார். அதே போன்று இவர்களுக்கு வேறொரு பேர் சொல்லப்படுத்து முக்கஃபிரா. இவங்களுக்கு மாறு செய்கின்றவர்கள் எல்லாருமே இவங்க காஃபிர் ஆக்குவாங்க. ஆனால் வந்து முக்கஃபிராக்கள் என்று சொல்லுவாங்க. ஷுர்ராத் அப்படின்னு ஒரு பேரு. ஷுர்ராத் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காண்டி நாங்கள் எங்களை விற்றவர்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், நாங்க எங்களை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க தங்களை சொல்லிக் கொண்டதுனால இவர்களுக்கு நாங்க அதுக்கு சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம், சொர்க்கத்துக்கு எங்களை நாங்க விற்றுட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால இவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஷுர்ராத் என்கிற பேர் இருந்து கொண்டு. அதே போன்று அல் அசாரிகா என்கிற ஒரு பேர். இது எதனால வந்துருச்சுன்னு சொன்னா, நாஃபி பின் அஸ்ரக் அல் ஹனஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவர் வந்து இந்த ஹவாரிஜ் கொள்கையை உருவாக்கி அதற்கு அவர் தலைமை தாங்கினார். அந்த நாஃபி பின் அஸ்ரக் என்பவரை பின்பற்றக்கூடியவர்களை அசாரிகா என்ற பெயரை சொல்லி அழைக்கப்பட்டார். வந்து மதுரதுருவாக இருக்குல்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பேர்ல மாலிக் என்கிற மாலிகி, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இமாம்களுடைய பேர்ல உருவாக்கப்படும். அதே மாதிரியான ஒரு கான்செப்டாக இந்த ஹவாரிஜிகள்ல அசாரிகா என்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கு. சரிங்களா? இதுல இந்த அசாரிக்காக்கள் தான் இருக்கக்கூடிய அந்த கூட்டங்களிலேயே மிகப்பெரிய கூட்டம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஹரூரியாக்கள் என்று ஹவாரிஜிகள் சொன்னோம், அதே போன்று ஷுர்ராத் என்று சொன்னோம், அதே போன்று முக்கஃபிராக்கள் என்று சொன்னோம். இதெல்லாம் வந்து ஒரு டீமா ஆர்கனைஸ் ஆயிட்டு ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு தலைமைத்துவம் என்கிற அடிப்படையில் அவங்க ஒன்று கூடல, அப்படி அவங்க அறியப்படல. சரிங்களா? ஆனா இந்த பேருடையவர்கள் யாரு, அசாரிகா என்பவர்களுக்கு ஒரு தலைமை இருக்கு. ஒரு தலைமையின் கீழ அணிவகுத்தவங்க தான் இவங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள் உருவாக்கி வைத்து விட்டு அதன் அடிப்படையில் இவங்க என்ன செஞ்சாங்க, செயல்பட ஆரம்பித்தாங்க. இவங்க யாருடைய காலத்தில் இருந்தாங்கன்னா, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க இல்லையா, அவருடைய காலத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க, பாரசீகம் அதே போன்று ஈராக் போன்ற நகரங்கள்ல பெருகி காணப்பட்டவர்களாக இருந்தாங்க. அங்க பல ஊர்கள் என்ன செஞ்சாங்க, பல்வேறு குழப்பங்களை இவர்கள் ஏற்படுத்தினாங்க. குறிப்பா இவங்க தான் என்ன செஞ்சாங்க, விபச்சாரத்திற்கு திருமணம் செய்து விபச்சாரம் செய்கின்றவருக்கு கல்லால் எறிந்து கொள்வது இல்லை என்று சொன்னாங்க. அந்த தண்டனை கிடையாதுன்னு மறுத்தாங்க. அதே போன்று யாராவது வந்து ஒருத்தர் மேல அவதூறு சொல்லிட்டான், அவதூறுக்கு கசேரி இருக்கு, அந்த கசேரி எல்லாம் கிடையாது என்று மறுத்தாங்க. அதாவது ஆண்கள் மீது அவதூறு சொன்னா அதுக்கு தண்டனை கிடையாது, அதே நேரத்துல பெண்கள் மீது அவதூறு சொன்னா அவங்களுக்கு மட்டும் தண்டனை உண்டு அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, திருடனுக்கு கை வெட்டணும் இல்லையா, ஒருத்தர் திருடிட்டானா என்ன செய்யணும், அவருக்கான தண்டனை என்ன, கை வெட்டணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார், திருடனோ திருடியோ யாரோ ஒருத்தர் திருட்டு வழியில் ஈடுபட்டு விட்டார்கள் ஏனால் அவருடைய கரங்களும் துண்டிங்க. சரிங்களா? எதுக்காண்டி, அவர்கள் சம்பாதித்ததற்கான கூலி, அல்லாஹ் இருந்து அவர்களுக்கான தண்டனை. கை வெட்டணும். எது வரைக்கும் வெட்டணும், கை எது வரைக்கும் வெட்டணும், மணிக்கட்டு வரைக்கும் தான் வெட்டணும். சரிங்களா? இவங்களுக்கு கணக்கு என்னது, இங்க வரைக்கும் வெட்டணும், தோல் வரைக்கும் வெட்டணும். இது யாருடைய வாதம், ஹவாரிஜிகளுடைய வாதம். சரிங்களா? அதே போல இந்த துணிட்டிலும் கூட குர்ஆன் வசனம் பொதுவா இருக்கு, ஹதீஸ்கள் அதற்கு விளக்கமா இருக்கு. உண்டு என்ன மாதிரியான திருட்டுக்கு தண்டனை, என்ன மாதிரியான திருட்டுக்கு தண்டனை இல்லை. சரிங்களா? ஒருத்தர் வந்து தீனாருக்கு குறைவான பொருளை திருடி விட்டால் அவருக்கு என்ன கிடையாது, கைவெட்டுதல் தண்டனை கிடையாது. புரியுதுங்களா? இதான் சட்டம், இஸ்லாமிய ஷரியாவோட சட்டம். என்ன, ஒருத்தர் திருடுறாரு, திருடுனது என்ன, தீனாரோட குறைவான மதிப்புள்ள ஒரு பொருள், அதை ஒருத்தர் திருடிட்டாரு. உதாரணமா ஒருத்தருடைய சீப் எடுத்துட்டாரு. சரிங்களா? அதுக்கு எவ்வளவு வரும், சீப் எவ்வளவு வரும், 2 ரூபா வருமா, 2 ரூபா வரும். அல்லது பென்சில் எடுத்துட்டாரு, பேனா எடுத்துட்டாரு, 5 ரூபா வரும், 10 ரூபா வரும். இதை ஒருத்தர் திருடிட்டாருன்னா இதுக்காண்டி அவர் கையை பிடிச்சி வெட்டிடலாமா, வெட்டுறதுக்கான பொருளா இது கிடையாது. சரியா? வெட்டுறது கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன திருடினாலும் சரி அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பென்சிலா பேனாவா அதெல்லாம் பார்க்க கூடாது, எல்லாத்துக்கும் வெட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கையிலுடைய பெண்களுக்கு தொழுகை கடமை,
நோன்பு கடமை என்பதையும் இவர்கள் அளிச்சிட்டாங்க, சட்டமாக்கினாங்க. இந்த அஸ்ஸாரிக்கா என்கிற குரூப் தான். அதே போல குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யார் அவருடைய படையில் இல்லையோ, அவங்க படை என்று சொன்னால் அவர் ஒரு டீமா இருக்கிறாங்களா, அந்த டீம்ல இருந்துட்டு அவங்களை எதிர்க்கக்கூடியவர்களை சண்டை செய்யறாங்க, போர் செய்யறாங்க. இப்படி உள்ள கூட்டத்தில் இல்லையோ, இப்படி உள்ள குழந்தைகளையும் கொள்ளலாம், பெண்களையும் கொள்ளலாம். இஸ்லாமிய சரியாவுடைய சட்டம் என்ன? குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லக்கூடாது. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, கொல்லணும் அப்படின்ற சட்டத்தை உருவாக்கலாம். அதே போன்று இவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும், அவங்க எல்லாருடைய ரத்தம் சிந்துவதையும், அவர்களை கைதியாக்குவதையும், அவர்களை கொலை செய்வதையும், அவர்களை விற்பதையும் எல்லாமே கூடுமானது என்று அவர்கள் வாதிட்டார்கள். சரிங்களா? அதே மாதிரி அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்க எல்லாம் யாரு? முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள். அவங்க எல்லாருமே நரகத்துல நிரந்தரமா இருப்பாங்க. சரிங்களா? அப்படி உள்ளவர்கள் வாழுகின்ற நாடு வந்து குஃப்ரான நாடு. உதாரணமா இன்னைக்கு அரபு நாடுகள் இருக்கு. அரபு நாடுகள் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 58-60 நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் உள்ளவர்கள்லாம் யாரு? முஸ்லீம்கள். இப்ப அந்த நாட்டுல ஒரு நாடு வந்து கவார்ஜி நாடுன்னு வச்சுக்கீங்க. இந்த சுத்தி உள்ள நாடுகள்லாம் என்னது? கவார்ஜிகளை பொறுத்த வரைக்கும் முஷ்ரிக்குகளுடைய நாடு. அவங்க நிரந்தர நரகவாசி. அவங்களை எதிர்த்து போர் செய்வது குழு, அவருடைய சொத்துக்களை சூறையாடுவது ஆகுமானது. சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். சரிங்களா? அதே போன்று யாராவது ஒருவர் பெரும்பாவம் செய்து விட்டார், கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, திருடுவது போன்ற ஏதாவது பெரும்பாவத்தோட்டத்தை செஞ்சுட்டானா இவருடைய பார்வையில் அவர் காப்பிராயிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். அதனால அவன் யாரா இருப்பான்னா நரகத்துல நிரந்தரமா இருப்பான் என்ற வாதம் இவர்களுக்கு இருக்கு. அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் காப்பீர். இது யாருடைய கொள்கை? ஹவாரிஜிகளில் இருக்கக்கூடிய அஸ்ஸாரிக்காவுடைய கொள்கை. எல்லா ஹவாரிஜும் நம்ம சொல்லக்கூடாது. பெரும்பான்மையான இந்த அஸ்ஸாரிக்காவும் அதே போன்று ஹரூரியாக்களும் தான் இந்த வாதத்துல விடாப்பிடியா இருந்தவர்கள். என்ன காரணம் சொல்லுவாங்க இதுக்கு? அலி ரலியல்லாஹு அவர்கள் மனிதர்களை தீர்ப்பாளியாக்கி அவர்கள் சொல்லுகின்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டார். அலி ரலியல்லாஹு அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பாளியாக மனிதர்களை ஏற்படுத்துகிறார். தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குதான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதுதான் கவார்ஜி குறைவார். அது குர்ஆன் வசனம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இதில் ஹுக்ம இல்லா லில்லாஹ். ஹுக்மு தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே, ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. இது அந்த வசனத்தோட பொருள். அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இவங்க என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் பிரச்சனை வந்த போது அந்த போரை சுமூகமா முடிப்பதற்காண்டி சிஃபின் என்கிற போர், அந்த போரை வந்து அவங்க என்ன செய்றாங்க, சமாதானத்தின் அடிப்படையில் முடிக்கணும் என்பதற்காண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, 2 தரப்பிலிருந்தும் நீதிபதிகளை நியமிச்சாங்க. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களையும் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செஞ்சாங்க, இவங்க 2 பேரையும் தலைமையாக்கி இவங்க 2 பேரும் என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. 2 தரப்புமா உடன்பட்டு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அப்ப இதை அலி ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டார்கள், அந்த பக்கம் முஆவியா ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் அந்த சிஃபின் போர் வந்து அமைதி உடன்பாட்டுக்கு வந்தது. இவங்க என்ன செஞ்சாங்க, இது போன்ற ஒரு மனிதர்களை அவங்களுடைய சட்டங்களுக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய தீர்ப்பாளர் ஆக்கினாங்க. அதனால இவங்க எல்லாம் யாராயிட்டாங்க, காஃபிர் ஆயிட்டாங்க என்பதுதான் யாருடைய வாதம்? ஹவாரிஜியுடைய வாதம். அலி ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள், அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பல பேரையும் அவங்க என்ன செய்றாங்க, காஃபிராக்கிட்டு இவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க, நரகத்தில் நிரந்தரமா இருப்பார்கள் என்கிற வாதத்தை ஹவாரிஜிகள் கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு அபத்தமான ஒரு கொள்கை இவரிடத்தில் இருந்து கொண்டு, அதே போன்று இவங்களுடைய ஊர்களுக்கு யார் வந்து இவங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்து வரவில்லையோ அவங்க எல்லாம் முஷ்ரிக். எந்த அளவுக்கு அவங்க வந்து ஹவாரிஜா இருந்தாலும் சரி, ஒரு ஹவாரிஜியுடைய நாடு இருக்கு, அந்த ஹவாரிஜியுடைய நாட்டுக்கு அல்லது ஊருக்கு இன்னொருவர் ஹவாரிஜா வேற ஊர்ல இருக்கிறார், அதே கொள்கையில் இருக்கிறார், ஆனா அவர் என்ன செய்யல, இந்த ஊருக்கு வரல அப்படின்னா அவர் யாரு? அவர் முஷ்ரிக்.
இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொள்கை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சஹாபாக்களை விட நாங்க அதிகமா விளங்குவோம், சஹாபாக்கள் மனிதர்கள் தான், அவங்களுக்கு வகை எல்லாம் வரல அப்படின்னு வாதம் வச்சவர்கள் ஒரு காலத்துல, இப்ப அந்த நிலைப்பாட்டு வந்து மாறிட்டாங்க. ஒரு காலத்துல அவங்க என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் அவங்க ஜமாத் இல்லையோ, யாரெல்லாம் அவங்க ஜமாத்துல தொழுகலையோ அவங்க எல்லாம் யாரு, முஷிரிக் சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க, மூத்தவங்க சொல்லுங்க, சொன்னாங்களா இல்லையா? பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அவங்க எல்லாருமே முஷிரிக். இப்ப யாருடைய வாதம் இதெல்லாம்? எல்லாம் அவங்களுடைய பாட்டம் போட்டனான கவார்ஜுடைய கொள்கை. சரிங்களா? அந்த கொள்கையை தான் அவங்க என்ன செய்றாங்க, இங்க வந்து புதிய லேபிள்ல, புதிய பேர்ல, புதிய பேனர்ல என்ன செய்றாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் அதில் இல்லை. சரிங்களா? அப்ப இந்த அடிப்படையில் பல்வேறு விதமான வழிகேட்டை இந்த சமூகத்தில் தோற்றுவித்தவர்கள் தான் ஹவார்ஜிகள். இந்த ஹவார்ஜுடைய சமகால பதிப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம இப்ப சொல்றது யாரு, சுர்ராத்துகளும் அசாரிக்காவும் ஹரூரியாக்களும் முக்கச்சுராக்களும் இவங்கெல்லாம் யாரு, அந்த காலத்துல வாழ்ந்தோம், சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்தோம். சரிங்களா? இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? இவங்க செஞ்சதுலேயே மிகப்பெரிய ஃபித்னா யாருக்கா தெரியுமா? வரலாற்றில் ஹவாரிஜிகள் செய்த மிகப்பெரிய குழப்பம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்தார். உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சவங்க யாரு? ஹவாரிஜிகள். எப்படி கொலை செஞ்சாங்க அவங்கள? இவர் வந்து மதீனாவில் இருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வீட்டுல இருந்து கொண்டிருக்கிற போது வீட்டை முற்றுகையிட்டு ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம், சரிங்களா, அதுல பெரும்பெரும் சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் பல சஹாபாக்கள் செஞ்சாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ஜிக்காக போயிருக்கிறாங்க. அவங்கள ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லாத போது இவங்களை என்ன செய்றாங்க, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சதித்திட்டங்கள் நடத்துறது சஹாபாக்களுக்கு தெரியுது. அதனால என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதே போன்று பெரும்பெரும் சஹாபாக்கள் அந்த முடிவுக்கு வர்றாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, தனக்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயத்தில் ரத்தம் சிந்தக்கூடாது என்கிற நிலைப்பாட்டினால அவங்க எல்லாரையும் போக சொல்லி உத்தரவிடுறாரு. அவரு கலீஃபா. என்ன செய்றாங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ரா போனவங்க உம்ராவுக்கு போங்க, யாரும் என்ன செய்ய வேண்டாம், மதீனால இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இந்த மாதிரி ஹவாரிஜிகள் திட்டம் திட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, இவர் தான் அனுப்பி வைக்கிறார். அவருடைய நிலைப்பாடு அதுல என்னது, நமக்காக வேண்டி இந்த சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, குழப்பம் உண்டாகக்கூடாது. அப்படி இருக்கிற நேரத்தில் பெரும்பெரும் சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், சிறந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த மதீனாவில் இல்லாத நேரத்துல இவங்க என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை முற்றுகை இடுகிறார். முற்றுகை விட்டு அவங்களை செய்றாங்க, சிறை பிடிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களை வீட்டு முகுந்து என்ன செய்றாங்க, வெட்டி கொலை செய்தார்கள். அந்த கொலை செய்தவர்கள் தான் யாரு, ஹவாரிஜிகள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யறது சாதாரண விஷயமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வது என்பது சாதாரண விஷயமா? சொல்லுங்க. நரகத்தை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒருவனை தவிர வேற யாராவது இந்த வேலையை செய்வானா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு யாரு, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய சிறப்பு என்ன? அவர் யாரு? சொர்க்கவாசி, அல்லாஹ்வின் தூதரால் சொர்க்கவாசி என்ற அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இரண்டு மகளாரை திருமணம் முடித்தவர். ஒன்றன் மின் ஒன்றா, ரெண்டு ஒரே நேரத்தை கழித்தாங்க நினைக்க வேண்டாம். அப்படி மார்க்கத்தில் அனுமதி இல்ல, அப்படி அவரும் செய்யல. ஒரு மகள் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு மகள். அதனால ரசூல் சொன்னாங்க, எனக்கு இன்னொரு மகள் இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அந்த மகளை உஸ்மானுக்கே கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதனாலதான் இமாம் அபு ஹனீஃபா இருந்தார்கள். அவர் வந்து பயங்கரமான அறிவாளி. யாரு? இமாம் அபு ஹனீஃபா இருந்தார்கள். அவர் எப்படின்னா எல்லாத்தையும் என்ன செய்வாரு, என்ன லாஜிக் வச்சாரோ அந்த லாஜிக்கு அறிவுபூர்வமாவே பதில் சொல்லுவார். அவருடைய காலத்துல ஒரு ஹவாரிஜ், இமாமுடைய காலத்துல ஒரு ஹவாரிஜி இமாமத்தை வந்துட்டு என்ன செய்றாங்க, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்கிறார். யாருக்கு? அவரு பொண்ணுக்கு. இந்த ஹவாரிஜின்னு யாருக்கு தெரியும்? இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு தெரியும். அப்ப இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் என்ன செய்வாரு, ஒரு மாப்பிள்ளை இருக்க, ஒரு பையன் இருக்கா, பையன் எப்படின்னா பர்ஃபெக்ட், ரொம்ப நல்ல பையன். சரிங்களா? எந்த அளவுக்கு நல்ல பையனா, குர்ஆன மனப்பாடம் பண்ணி இருக்கிறான், நிறைய குர்ஆன் ஓதுவாரு, தர்மங்களை வாரி வாரி இணைப்பாரு, இவரெல்லாம் நின்று தொழுவாரு. சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய வந்து வேணான்னா யாரும் சொல்லுவாங்களா?
இப்படி ஒரு மாப்பிள்ள இருக்குன்னு ஆஃபர் வந்தா பொண்ணை பெற்றவங்க எல்லாம் என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? நான் ரெடி தான் சொல்லுவோம். அப்போ இவரு இந்த இந்த ஹவாரி என்ன செய்யறாரு? அப்படிலாம் உடனே பேசுங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு? அந்த பையன் ஒரு யூதன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் ஒரு யூதன் அப்படின்னு அவனுக்கு அப்படியே அந்த ஆளுக்கு அப்படியே கட்டுமையா கோவம் வந்து என்ன என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன நினைச்சு நீங்க பேசுறீங்க? நான் என் பொண்ணுக்கு ஒரு முஸ்லிமான பையனை கட்டா நீங்க குரான் ஓதுவீங்க, இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி ஆனா அவன் யூதன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்க எல்லாரும் மதிக்கிற ஒரு ஆளா இருக்குன்னு பாக்குறேன். இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்னு. அப்போ இமாம் அவர்கள் கூப்பிட்டு கேட்பாங்க, நீ ஏன் உன் பொண்ண குரான் ஓத தெரிஞ்சிருந்தாலும், பெரும் செல்வந்தனா இருந்தாலும், நிறைய தர்மம் செய்யக்கூடியவனா இருந்தாலும் ஒரு யூதனை கட்டி கொடுக்க மாட்டல்ல? ரசூலுல்லாஹி தன்னுடைய 2 மகளை கட்டி கொடுத்த ஒருத்தர் யாரு? அவரை பத்தி உன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்பா. இப்படியான கேள்வி செருப்பால் அடிச்சு கேள்வி கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்வாரு? அவரை பத்தி உன் நிலைப்பாடு என்ன? ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நரகவாசி என்பதான் அவருடைய வாதம். இப்ப அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கவாசி என்று சொன்னவரை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை திருமணம் முடித்து கொடுத்தவரை, உம்மத்திற்கு அவர் செய்த சேவை என்பது அவப்பெரியது. இந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சில கூறுகளுக்கு வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் உதவி கேட்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாவுக்கும் அவங்களால என்றதை கொடுக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 4000 ஒட்டகங்கள், 4000 தீனார்கள் அப்படின்னு சொன்னாங்க, அள்ளி கொண்டு முட்டுறாங்க. கொட்டியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மா வர்ற உஸ்மான் மா ஃபஅல பாதா. இதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாலுமே அவருக்கு அது என்ன கிடையாது, குற்றமாகாது. லைசன்ஸ். எதுக்கு லைசன்ஸ்? என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் அவர்கிட்ட தப்புன்ற கணக்குல கொண்டு வர மாட்டான் அப்படின்றதுக்கான லைசன்ஸ். அதுக்கு அர்த்தம் அவர் செஞ்சாலும் கிடையாது, செய்யல. உஸ்மான் அவர்கள் கொல்லப்படுகிற போது அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். வரலாறு பதிவு செய்திருக்கிறார். அப்படியான ஒரு நபித்தோழரை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவர் காஃபிர். இந்த வாதத்தை சொல்லித்தான் அவர்களை கொலை செய்தார். இந்த வாதத்தை சொல்லித்தான் இருந்தாங்க ஹவாரிஜிகள் அவர்களை கொலை செஞ்சாங்க. இப்படிப்பட்ட அக்கிரமக்கார கூட்டம், அநியாயக்கார கூட்டம் தான் யாரு? ஹவாரிஜ் என்கிற கூட்டம். இந்த ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற ஃபித்னாக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஃபித்னா வந்து அதிபயங்கரமானது. அந்த ஃபித்னாவை நாம் அறிந்து கொள்ளாமல் போனால் நாமும் அது போன்ற ஃபித்னாவில் அகப்படுவதற்கு வாய்ப்பு. இந்த ஹவாரிஜிகள் எல்லாம் கடந்த காலத்துல வாழ்ந்தவங்க சொன்னா, சமகாலத்தில் இதே இந்த ஹவாரிஜிய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் யாரு? ஒரு சில அமைப்புகள், பேர் சொல்லவே செய்யணும், எல்லாம் தெரியாது. அதுல முதன்மையா வரக்கூடியவங்க யாரு சொன்னா, ஐஎஸ்ஐஎஸ். ஐஎஸ்ஐஎஸ்க்கு தான் என்ன சொல்லுவாங்க அரபில? சுருக்கமா தாயிஷ்னு சொல்லுவாங்க. தௌலா இஸ்லாமியா இஷாமி ஈராக் வஷாம். இராக்கி வஷாம் என்பதுதான் என்னது அரபில அதற்கான பேர். தௌலா இஸ்லாமியான்னு சொன்னா இஸ்லாமிக் ஸ்டேட். அதான் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா. அதான் என்னது இங்கிலீஷ்ல அந்த பேரு ஐஎஸ்ஐஎஸ். இவங்க யாரு? ஹவாரிஜிகள், சமகாலத்துடைய ஹவாரிஜிகள். அதே மாதிரி தான் அல் ஜபஹத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இவங்க யாருன்னா மிஸ்ர்ல இருக்கிறவங்க. இந்த அமைப்பும் யாரு? முழுக்க முழுக்க ஹவாரிஜுடைய கொள்கை கொண்டவர். ஹவாரிஜுடைய கொள்கையில ஆபத்தான கொள்கை கொண்டவர்கள். இதற்கு உதாரணம் சொன்னா ஐஎஸ்ஐஎஸ் செயல் தான் நமக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஐஎஸ்ஐஎஸ் கொன்று குவிச்சது யாரை கொன்று குவிச்சது? யாரை கொன்றது? முஸ்லிம்களை தான் கொன்றது. ஐஎஸ்ஐஎஸ் போயிட்டு என்ன செய்யல? யூதனையோ அல்லது எதிரிகளையோ கொல்லல, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காண்டி அவங்க சில போர் செய்யவில்லை. அவங்க செஞ்சதெல்லாம் முஸ்லிம்களை அழிப்பதற்காண்டி, முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக. ஈராக்கிலும் சிரியாவிலும் நடத்திய கொலைகளுக்கு பின்னால் ஐஎஸ்ஐஎஸ் கரங்கள் இருக்கு. பல கொலைகளுக்கு பின்னால் அவங்க யாரு? வாதம் வச்சது என்ன? நாங்க தான் வந்து செஞ்சோம், நம்ம மக்களுடைய அறியாமைன்னு சொன்னா கருப்பு பிளாக் ஏந்திட்டு வந்துட்டாங்க. உடனே இவங்க தான் யாரு? ரசூலுல்லாஹ் சொன்ன மஹதி கூட்டம், அல்லது சொர்க்கத்துக்கு போற கூட்டம், அல்லது ஹிலாஃபத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம். இப்படி என்ன செய்வாங்க? சில குறுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில இது போன்ற அணிகளுக்கு பின்னால் சேரக்கூடிய
ஒரு மடமைத்தனம் மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப இப்படியான ஒரு நிலையில இந்த மக்களை ஆதரித்தவர்கள் இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, எத்தனையோ பேர் இதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? எதுக்கு? ISIS-க்கு வீடியோஸ் ஷேர் பண்றது என்ன, அங்க அவங்க ஏதாவது இந்தியர்கள் தெரிஞ்சு தெரிஞ்ச வீடியோ வந்துச்சுன்னா அது கீழே கமாண்ட் எடுத்திருந்தேன், மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் என்னது உலகத்தை ஆள போகுது இனிமே அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது, அதுக்கு கீழே பின்னூட்டங்களை எழுதி கொண்டிருந்தவர்கள் தெரிய பேரு. அப்பவும் நம்ம அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, இவங்க யாரும் இல்ல, முஸ்லிம்களுக்கானவர்கள் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைமை அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தின் எதிரிகள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த சொல்லக்கூடிய உலமாக்கள் எல்லாம் யார் தெரியுமா உங்களுடைய பார்வையில? யார் சொல்லுங்க? யூத கைக்கூலிகள். அப்படி ஒரு அறிஞர் சொல்லிட்டாருன்னா அவர் யாரு? அவர் யூத கைக்கூலி. இவர் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ISIS பத்தி நம்ம தப்பா, அவங்க தவறானவர்கள் என்று சொன்ன உலமாக்கள் இந்த பாமர மக்களுடைய பார்வையில் யாரு? யூத கைக்கூலிகள். இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருது? அமெரிக்கா இருந்து பணம் வருது இல்ல, அல்லது இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னா சவுதியில இருந்து பணம் வருது. சவுதியில இருந்து பணம் வந்தா ஒருத்தர் எப்படி இருப்பான்? சவுதியில இருந்து அமெரிக்கா இருந்து எங்க இருந்தா பணம் வந்தா எப்படி இருப்பாரு அவரு? சவுதியில இருந்து பணம் வந்துச்சுன்னா அவன் ஒரு 1000 ரியால் தந்தாலே நம்ம ஊருக்கு எவ்வளவு ஆச்சு? 30,000 ரூபாய் ஆச்சு அமௌண்ட். 25,000 ரூபாய் வந்துடும் 1000 ரூபாய் தந்தாலே, 1000 ரியால் தந்தாலே. ஒரு அங்க உள்ள ஒருத்தருக்கு சராசரி சப்ளை என்னன்னு சொன்னா, குறைந்த சப்ளை என்னன்னு சொன்னாங்க 2000 ரியால் 3000 ரியால். 3000 ரியால் தான் பேசிக்கா இருக்கும். கவர்மெண்ட் எல்லாம் போனா 4000 6000 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ 4000 ரியால் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா அவருடைய எதுன்னு லட்சம் ரூபாய் இங்க சம்பாதிச்சிட்டு இருப்பாரு அவருக்கு உட்கார்ந்து இல்லையா? அப்ப அவர் எப்படி இருப்பாரு? பஞ்ச பராரி மாதிரி இருப்பாரா? அல்ல ஆடம்பரமா இருப்பாரா? ஆடம்பரமா தான் இருப்பாரு. சொந்த வீடு வச்சிருப்பாரு, கார் வச்சிருப்பாரு. அப்படியே உள்ள அவ்வளமாக்கள் இருக்கிறாங்க, தாய்கள் இருக்கிறாங்க. இன்னுமே சைக்கிள் ஓட்டி கொண்டு தெரியக்கூடிய உலமாக்கள் அப்படியே தமிழகத்துல இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. சைக்கிள் வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சராசரி எல்லா மனிதனுக்கும் 2 வீலர் இல்லையா? அதுதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு நலவாரி வச்சிருக்காங்க, உலமாக்கள் நலவாரியம். அதுல என்ன செய்வாங்க, உலமாக்களுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கு மானியம் தருவாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நிலவரங்களை தெரியாம வெறுமனே இது போன்ற பொய்யான புரபகண்டாக்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. மக்கள் அறியாமையான இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை நம்ம கலையணும்னு சொன்னா, இந்த அறியாமை நம்மகிட்ட இருந்து துணை தெரியப்படணும்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும்? யாரு வழிகர்களுடைய அடையாளங்கள் என்ன, அவருடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, எப்படி அந்த சித்தாந்தங்கள் உருவெடுக்கிறது என்பதை பற்றிய அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், நாமளும் இது போன்று எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வோம். அப்ப இந்த ISIS அமைப்பு என்பது இஸ்லாத்திற்கு விரோதிகள். அவர்கள் செய்த அத்தனை செய்தும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கலங்கை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனா அவங்க செஞ்ச சில கொலைகள், யூதர்களை கொலை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி வந்த கட்டுரையெல்லாம் என்ன சொல்ல, செட்டப்புகள், நாடகங்கள். எதற்காக இந்த நாடகம்? முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் அவமானத்தை உண்டாக்கும், அவப்பெயர் உண்டாக்கும். இவங்க மூர்க்கத்தனமானவங்க, அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற இந்த அடிப்படையிலான ஒரு பேர் இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காண்டி செய்த வேலைகள். இப்படியான செயல்களை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் ஜபஹத்துல் இஸ்லாமிய என்கிற அமைப்பு. அதே போன்று சமகாலத்தில் இருக்கக்கூடிய வேறு சில அமைப்புகள் இருக்கு. இஹ்வான் முஸ்லிமீன் என்கிற அமைப்பு, ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்பு. இந்த அமைப்புகள் பத்தி எல்லாம் நம்ம என்ன பேசணும்னா தனியா ஒரு தலைப்பா பேசணும். அவர்களுடைய கொள்கை. ஆனா இதுல ஹிஸ்புத் தஹ்ரீரும் இஹ்வான் முஸ்லிமீனும் இவங்க மேற்சொன்ன ISIS போன்ற கவார்ஜிகள் அல்ல. கவார்ஜிகள் என்ன செய்யணும், கொஞ்சம் சாப்ட் கவார்ஜி இருக்காங்க இல்லையா, சாப்ட் சங்கின்னு சொல்ற மாதிரி சாப்ட் கவார்ஜ் அப்படின்ற அந்த டைப்ல உள்ளவோம். ஆனா கொள்கை என்ன? கொள்கை சித்தாந்தம் எல்லாம் அதே கவார்ஜிகளுடைய அடிச்சுவட்டை பின்பற்றியது. இவர்கள் இதற்காக பாடுபடுவாங்கன்னு சொன்னா, இந்த நாட்டில், இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குறதுல யாருக்காவது இங்க மாற்று கருத்துக்கா? வேண்டாம் என்றவங்க யாரும் இருக்கீங்களா? இல்ல தானே?
அவையே நம்ம அவங்க அதை சொல்றதை நம்ம எதிர்க்கிறோம். இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கோஷத்தை நாம் ஏன் அது தவறு என்று சொல்கிறோம்? இந்த ஹவார்ஜிய வாதம் என்று சொல்கிறோம். சொல்லுங்க, என்ன காரணம்? இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கென்று செயல்பட வேண்டும், செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவும் சொன்னவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவும் சொன்னது என்ன? நன்மை ஏவுங்கள், தீமை தடுங்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்கள் அழையுங்கள். மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறதுன்னு சொன்னா அதனுடைய அடிப்படை என்ன? தௌஹீதின் பக்கம் அழைக்கிறது. ஷிர்க் இல்லாத சமுதாயத்தை கட்டியமைக்க, பிதஅத் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த தௌஹீதின் அடிப்படையிலான சமூகம் உருவானால்தான், ஷிர்க் இல்லாத சமூகம் உருவானால்தான் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் நமக்கு தருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஆட்சி அதிகாரத்தை அவன் தருவதாக தான் சொல்றான். சூரத்துல் ஆல் இம்ரான் 26வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹும்ம மாலிகுல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வே, நீதான் ஆட்சியாளனுக்கெல்லாம் மிக்க மேலான ஆட்சியாளர். நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். நீ நாடுகின்றவர்கள் ஆட்சியை அதிகாரத்தை பருகிறாய். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். எல்லா கைகளும் உன்னுடைய கையில் இருக்கு. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் இஸ்லாமிய ஷரியாவில் ஆட்சி அதிகாரத்திற்கான அளவுகோல். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றா, சூரத்துல் நூர் 24வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தில் 54 55 வசனங்கள் சொல்வது, உங்கள் ஈமான் கொண்டு யாரெல்லாம் அமல் சாலியாத் செய்கிறார்களோ, நல்ல அமல்களை செய்கிறார்களோ, உங்களுக்கு முன்பிருந்தவர்களை எப்படி அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்கள் ஆக்கினானோ அதே போன்று உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதால் அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஈமான் கொண்டு அமல் சாலியாத் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆட்சி அதிகாரத்தை தர என்று வாக்களிக்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னா, அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று எனக்கு எந்த ஒன்று இணை கற்பிக்க கூடாது. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை. ஆட்சி வேண்டுமா? என்ன செய்யணும்? தௌஹீத சொல்லணும், தௌஹீத நிலைநாட்டப்படணும், ஷிர்க் ஒழிக்கப்படணும். ஷிர்க் இல்லாத சமூகத்துக்கு தான் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தருவான். ஷிர்க்குள்ள சமுதாயத்திடத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பிரிக்கிறான். வரலாறு, இந்த இந்தியா என்கிற நாட்டை 800 ஆண்டுகள் முஸ்லிம் சமுதாயம் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்கள் காலப்போக்கில் இணையத்தை, குஃபரை, நிராகரிப்பை, விதாத்துகளை, அனாச்சாரங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆட்சி அதிகாரம் பறிபோச்சு. வச்சா இல்லையா? ஸ்பெயின்ல அங்கேயும் 800 ஆண்டுகள், 600 ஆண்டுகள், 800 ஆண்டுகள் அங்கே என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய சமூகம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சுகபோகத்தில் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வை மறந்தார்கள். அல்லாஹ்வுக்குரிய ஹக்களை, கடமைகளை உதாசீனம் செய்தார்கள். அவர்கள் அல்லாஹ் பறிச்சுட்டான். அதே போன்று துருக்கிய உஸ்மானிய சதாபாய பேரளவில் தான் அப்படி ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அந்த தலைமைத்துவம் எப்படி ஆயிடுச்சு? கபறுகளை கட்டுவதற்கு, அதே போன்று தர்காக்களை உருவாக்குவதற்கு என்று இவர்கள் மானியங்கள், பொருளாதாரங்கள் செலவு செய்து கந்தூரிகள், ஊசிகள் என்று இந்த கபறுகளை அலங்கரிப்பதையும் அதற்கு பெரிய புலஸ்காரங்கள் செய்வதையும் அரசு விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். அவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சுதான்? அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. இஸ்லாம் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை செய்ய வேண்டுமா? செய்யணும். அதற்கான வழி என்ன? தௌஹீதில் ஒன்றுபட வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, இவங்க தௌஹீதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசினா சமூகத்துக்கு மத்தியில பிளவு உண்டாயிடும், பிரிவினை உண்டாயிடும். வேற என்னங்க பேசுறது? ஒற்றுமை பேசுங்க, சமூக ஒற்றுமை. ஒற்றுமை எதை கொண்டுங்க வந்துங்க? கொள்கை இல்லாம ஒற்றுமை உண்டாகுமா? அப்படியே கொள்கை இல்லாம ஒற்றுமை உண்டாகி ஒரு ஒன்று சேர்ந்து நம்ம இடத்துல உட்கார்ந்தா நம்ம எல்லாருமே அப்படியே அமைதியா கடந்து விட்டு போக முடியுமா? முடியாது. நமக்குள்ள 1000 பிரச்சனை வரும் இல்லையா? ஒரு இடத்துல நம்ம கொள்கையை ஒன்று மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். சஹாபாக்கள் இருக்கு இல்லையா? அபூபக்கர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உமர் அவர்கள் அவரிடத்துல பல்வேறு விஷயங்களுக்கு ஆலோசனை செய்வார்கள். அந்த விஷயங்களில் உமர் அவர்கள் அவர்களுக்கு புறப்படுவார்கள்.
முரண்பட்டாலும் கூட என்ன செய்வாங்க, தலைவர் அவர் என்பதற்காண்டி கட்டுப்படுவாங்க. சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் சில சந்தர்ப்பத்துல என்ன செய்யுங்க, அபூபக்கர் இப்படி செஞ்சாங்க அப்படி நீங்க ஒண்ணு சொல்லலையே, எனக்கு அப்ப உடன்பாடு இல்லை அப்படின்னு. உடன்பாடு இல்லாமதான் இருந்தது அப்படின்னு. அதே போலதான் உமர்லாவுடைய காலத்திலும் பல சஹாபாக்கள் சொன்னாங்க, பல்வேறு விஷயங்கள் உடன்படாமலும் அவ்வளவு ஒன்றுபட்டு பயணித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? கொள்கையால் ஒன்று பெற்றவர்கள், தௌஹீதுக்காக வாழ்ந்தவர்கள், சத்தியத்திற்காக வாழ்ந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மற்ற வணக்கங்கள் எல்லாம் அவர்கள் எளிதாக கடந்து விட்டு சென்றார். அல்லாஹ்வுக்காக. அதனால அவங்க எப்படி பார்த்தாங்க? அல்லாஹ்வுக்காக விட்டுக்கிறோம். கொள்கையில நம்ம ஒன்றுபடலைன்னு சொன்னா வேற எதில் ஒன்றுபட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லை. நான் கொள்கையை கொண்டுதான் இந்த சமுதாயத்துக்கெல்லாம் வெற்றியை தரான். அப்படிதானே? வெற்றி எதை கொண்டு எல்லாம் வாக்களிக்கிறான்? கொள்கையை கொண்டு. எப்படி சொன்னாங்க? கூறு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி அடைவீங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி அடைவீங்க. அப்படின்னு அர்த்தம், கொள்கைக்கு வந்தால் நீங்க வெற்றி. கொள்கை இல்லைன்னா வெற்றி இல்ல. ஆட்சி அதிகாரம் தான் வேண்டும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்க கூடும். அவங்க கேட்டாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ் இடத்துல, ஒரு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, ஒரு ஆட்சி தலைவர் ஆக்கணுமா, ஆக்கிடுறோம். ஆனா என்ன செய்யக்கூடாது, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பிரச்சாரம் செய்யக்கூடாது. அப்படின்னு அர்த்தம். தௌஹீத பேசக்கூடாது. தௌஹீத பேசாம நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களை ஆட்சி அதிகாரத்தை தர்றோம், அல்லது உங்களுக்கு செல்வத்தை தரணுமா அதை தரோம், பெண்கள் அழகான பெண்களை திருமணம் முடித்து வைக்கிறோம், அதை செய்கிறோம், என்ன வேணாலும் செய்யறோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல? எதற்கும் உடன்பட முடியாது. கொள்கையை சொல்றது சொல்லிட்டுதான் இருக்காரு. நீங்கள் வணங்குகிறதை நான் வணங்கக்கூடியவன் அல்ல, வணங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பண்ணாங்க. தௌஹீதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கு மாற்றமான சித்தாந்தம் தான் கவாரிஜிகளால் முன்வைக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கே என்கிற வாதம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய வாதம் என்ன? ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கு. அதனால பூமியில என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் இருக்கணும், ஷரியாவுடைய ஆட்சி தான் இருக்கணும். அல்லாஹ் அப்படி நினைச்சிருந்தான்னா இந்த உலகத்துல வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வர முடியுமா? சொல்லுங்க. அமெரிக்காவை ட்ரம்ப் ஆள முடியுமா? இந்தியாவை மோடி ஆள முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் இவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான்? ஒண்ணு இவங்களை முஸ்லீம் ஆக்குவான், இல்லையா இவங்கள்ட்ட அல்லாஹ் ஆட்சி கொடுக்காம வச்சிருவான். அல்லாஹ்வுக்கு முடியும் தானது, அல்லாஹ்வுக்கு எளிதான காரியம் தானது. அல்லாஹ் இந்த பூமியில் இந்த மார்க்கம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அளவுகளை தந்திருக்கு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில நபிமார்கள் வருவாங்க. ஏத்தி நபியும் ஒரு நபி வருவாங்க மறுமையில. நபியோடு அவர் ஈமான் கொண்ட ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். இது அந்த நபிக்கு கிடைச்ச வெற்றியா தோல்வியா? அந்த நபிக்கு கிடைச்ச வெற்றியா தோல்வியா? தோல்வியா? எப்படி தோல்வி? அப்ப நபி தோற்று போனவங்க நபி? நபிக்கு தோல்வி எல்லாம் கிடையாது. நபி அவருடைய ரிசாலத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு, அவருக்கு வெற்றி. தோல்வி யாருக்கு? அவரை ஏற்காம போனவங்களுக்கு தான் தோல்வி. அவர் கூட ஒருத்தர் நிக்கிற பார்த்தீங்களா, அவனுங்களுக்கு தான் தோல்வி. நபிக்கு தோல்வி கிடையாது. ஒருவரும் தன் ஈமான் கொள்ளாத நிலையில் ஒரு நபி வருகிறார் என்று சொன்னால் அந்த நபிக்கு தோல்வியா என்றால் வல்லாஹி அல்லாஹ் மீதானையா அந்த நபி தோல்வி அடையல. அவருடைய ரிசாலத்தை சொன்னதான ஒருத்தர் ஏத்துக்காம போனவனுக்கு தான் நஷ்டம், அவருக்கு நஷ்டம் இல்லை. அப்ப அதன் அடிப்படையில நாம சத்தியத்துல இருக்கிறோம், அதுதான் நமக்கு வெற்றிக்கான வழியை தவிர இந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டுதான் வெற்றி என்பது கிடையாது. இஸ்லாம் என்பது உலகத்தை ஆளுகின்ற மார்க்கமா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதைத்தான் சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறான். அது எப்படி ஆளுகின்ற மார்க்கமா மாறுது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அதற்கு உண்மையா இருக்கும்போது ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தந்திருக்கின்ற வாழ்க்கை நெறிதான் உண்மையானது என்று ஏற்றுக்கொண்டு அவங்க நினைச்சணும். குர்ஆனையும் சுன்னாவையும் தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழும்போது அல்லாஹ் அதன் மூலமா இருக்கிறார் எல்லா வெற்றியும் அவங்களுக்கு தரான். நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல இஸ்லாம் ஆட்சி செய்த நகரங்கள், நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நகரங்களிலும் நாடுகளிலும் இஸ்லாம் பெரும்பான்மையா இருந்ததா, சிறுபான்மையா இருந்ததா? கேள்வி புரிஞ்சா புரியலையா? உதாரணம் சொல்லணும்னா இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். ஆளும்போது இஸ்லாமியர்கள் இங்க பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. மாஷா அல்லாஹ், கரெக்டான பதில் தான். கரெக்ட். சிறுபான்மை, பெரும்பான்மை இல்ல.
ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆளுகிற போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. அப்ப எப்படி இவங்கள்ட்ட ஆட்சி போச்சு? இவங்களுக்கு எப்படி ஆட்சி கிடைச்சது? அல்லாஹ் நாடி விட்டான், அல்லாஹ் கொடுத்துட்டான், நல்லா போயிடுச்சு. அவங்கள்ட்ட எப்படி பறி போயிடுச்சு? அதுவும் அல்லாஹ் நாடினான், பறி போயிடுச்சு. அவர்கள் அது ஆட்சியை பெறுகிற போது அவர்கள் கொள்கை உள்ளவர்களா, ஈமானை உறுதி உள்ளவர்களா, உலகப்பற்று இல்லாதவர்களா இருந்தார்கள். ஆட்சி பறிபோகிற போது கொள்கையற்றவர்களாக, வழிகேடுகளை கொண்டவர்களாக, உலக மோகத்திலே திளைக்கக்கூடியவர்களாக மாறினாங்க. ஆட்சி பறி போயிடுச்சு. இத வரலாறு. நீங்க ஸ்பெயினோட வரலாறு எடுத்தாலும் சரி, இந்தியாவுடைய முகலாய ஆட்சியுடைய வரலாறு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முந்தி பிந்தி எங்க ஆட்சியாளர்கள் உலகத்துல பெரும்பகுதி நிலப்பரப்பு இஸ்லாம் ஆண்டது இல்லையா? எங்க இருந்து ஆரம்பிச்சது? மதீனாவுல இருந்து ஆரம்பிச்ச அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வெளிச்சம், கான்ஸ்டன்டினோபிள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்துடைய தலைமை பீடமாக இருந்த இடம் தான் இது கான்ஸ்டன்டினோபிள் என்பது. அது எங்க இருக்கு? துருக்கி. துருக்கியினுடைய இஸ்தான்புல் தான் என்னது கான்ஸ்டன்டினோபிள். அந்த இஸ்தான்புல் வரைக்கும் என்னது இஸ்லாம் பரவிடுச்சு. எப்படி பரவிடுச்சு? கொள்கையாளங்க பரவிடுச்சு. அந்த கொள்கை தாக்கம் தான் இவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேர்மை, சத்தியம், வாழ்மை, இவர்கள் கட்டவர்களா, உலகப்பற்றின்மையில் வாழ்கின்றவர்களா இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உயர்வு, சிறப்பு. அதை இழந்துட்டோம். முஸ்லிம்களுடைய எல்லா கண்ணியமும் பாழாகும். அல்லாஹ் பாதுகாக்க. இப்படியான குழப்பங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜிகளை பற்றி நம்ம தெளிவான முறையில் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்மோடு இருக்கக்கூடிய ஹவாரிஜிகள் நம்மிடத்தில் ஊடுருவார்கள், அவருடைய கொள்கைகள் நம்மிடத்தில் திரிப்பார்கள், அவருடைய வழிகேட்டின் பக்கம் நம்மை அழைப்பார்கள். அந்த வழிகேட்டுல நாமளும் போய் கொடுத்துருவோம். அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு தொடர். இன்னும் இதனுடைய பகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹவாரிஜிகளுடைய வேறு சில வழிகேடுகளையும் அவர்களை பற்றிய சில பண்புகளையும் அவருடைய தன்மைகளையும் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எதற்காக சொன்னால், அந்த பண்புகளிலிருந்தும் அந்த அவருடைய நிலைகளிலிருந்தும் நம்ம விலகி வாழ வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை முழுமையாக அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கொள்கையின் அடிப்படையில் கட்டமைப்பதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இரவு சிறிது அஸ்ஸலாமு அலைக்கும்.